இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுமே வண்டி எடுத்துட்டு வழக்கம் போல வாடகைக்குமே கிளம்பியாச்சு. வீட்டுல இருந்து கிளம்பி கஸ்டமர் லொகேஷனுக்கு பக்கத்துலயே போயிட்டேன். கஸ்டமருமே கால் பண்ணாங்க, கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும், வரும்போது நீங்க சாப்பிட்டுட்டே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்லயே சாப்பிட்டு வந்திருப்பேன். பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. நல்லா சுட சுட சூடா ஆவி பறக்க இட்லியுமே ரெடியா இருந்துச்சு. அப்படியே ஒரு 4 இட்லி கொடுங்க சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு நானுமே கிளம்பிட்டேன். நான் சாப்பிட்டு வர்றதுக்கும் கஸ்டமரும் ரெடி ஆகிறதுக்குமே கரெக்டா இருந்துச்சு. கஸ்டமரையுமே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நம்மளுமே இன்னைக்கு எந்த ஊருக்கு ட்ரிப் போறோம்னு பாத்தீங்கன்னா 2 நாள் ட்ரிப்பா நம்ம ஊட்டி தான் போறோம். எப்பவும் போல அந்த வேலை இருக்கிற பெருந்தூர் அசோசியேஷன் பெட்ரோல் பங்க்லயுமே வண்டியை விட்டு ட்ரிப்புக்கு தேவையான டீசலுமே போட்டுட்டு சும்மா கிரிட்டுன்னு கிளம்பியாச்சு. ஊட்டிக்குமே எப்பவுமே நம்ம வழக்கமா போற ரூட் தான். அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம் போய் தான் போறோம். மேட்டுப்பாளையத்துக்குமே வந்துட்டோம். எப்போ ஊட்டிக்கு போனாலுமே சரி, இந்த இடத்துல இருந்து அந்த ஊட்டி மலையை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இ பாஸ் செக் பண்ற இடத்துக்குமே வந்துட்டோம். ஊட்டிக்குமே புதுசா கஸ்டமரோ இல்ல பொதுமக்களோ யாருனாவது வந்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோல வர 1 லிட்டர் வாட்டர் பாட்டில தயவு செய்து யாருமே கொண்டு வராதீங்க. நினைச்சா இ பாஸ் செக் பண்றாங்க, இல்லன்னா செக் பண்றதே இல்ல அப்படின்னு இ பாஸ் போடாம அசால்ட்டா வந்துடாதீங்க. ஒரு சில வண்டி நிறுத்தி போலீஸுமே செக் பண்றாங்க. அதனால வர்றவங்க இ பாஸ் போட்டுட்டே வந்துருங்க. நம்மளுமே மலையேறவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா குன்னூருக்கு பக்கமா வந்துட்டோம். கஸ்டமரும் ஒரு நல்ல கடையா பார்த்து நிறுத்துங்க, டீ சாப்பிட்டு போலான்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல குடிக்கிற டீயை விட இங்க ஊட்டில குடிக்கிற டீ ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். ஏப்பா நம்ம ஊர் டீ கடைக்காரங்களா, இங்க வந்து டீ தூளை வாங்கிட்டு போய் டீயை போட்டீங்கன்னு வைங்க, சும்மா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்ல. குன்னூருக்குமே வந்துட்டோம். இன்னைக்கு கிளைமேட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அப்படியே மழை வர மாதிரியே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்குமே வந்துட்டோம். இப்ப மணியை பாத்தீங்கன்னா மதியம் 2:15 தான் ஆகுது. ஊட்டி டவுனுக்குள்ள வந்ததுமே மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா மழை தூரிட்டு இருந்தனால சைட் சீனுமே போக முடியல. அதனால கஸ்டமருமே ரூம்ல டிராப் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரூம் புக் பண்ணிருந்தாங்க. அதுவும் அங்க தெரியுது பாத்தீங்களா டாய் ட்ரெயின், அதை போய் பக்கத்துல பாப்போமா. இதான் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு தான் நாங்க உள்ளே வர்றேன். பழைய நீராவி இன்ஜின்ல இல்ல, இன்னைக்கு டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி டீசல் இன்ஜினா மாத்திட்டாங்க. இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 5 பெட்டி தான் இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சீட் எல்லாம் பாருங்களேன், நார்மல் சீட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ டைம் ஊட்டி வந்திருக்கிறேன், இன்னைக்கு தான் இந்த ட்ரெயினையே நான் பக்கத்துல பாக்குறேன். ட்ரெயினுமே கிளம்பிருச்சு. இந்த ட்ரெயின்ல போகணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்லயே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துருங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து டைரக்டாவும் டிக்கெட்டை புக் பண்ணலாம். அவைலபிலிட்டியை பொறுத்து லக் இருந்தா டிக்கெட் கிடைக்கும்னு சொல்றாங்க. மழையுமே நின்றுச்சு. சைட் சீனுக்குமே கிளம்பிட்டோம். பொட்டானிக்கல் கார்டன் போலாம்னு சொன்னாங்க. அதனால கார்டன்ல கொண்டு வந்து இறக்கி விட்டேன். கார்டனுமே பார்த்துட்டு அடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா லேக் தான் போறோம். லேக்குமே வந்தாச்சு. லேக்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். முன்னாடி இருந்ததை விட இப்பெல்லாம் நிறைய கேம்ஸுமே அப்டேட் பண்ணிருக்காங்க. கஸ்டமருமே வந்துட்டாங்க. இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நேரா ரூமுக்கு போக வேண்டியதான். நைட்டு சாப்பிடறதுக்குமே அண்ணன் கடைக்கு தான் வந்திருந்தேன். ஒரு கடை பாத்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்குது. இவருமே என்னோட வீடியோ எல்லாம் பாத்துக்கிறதா சொன்னாரு. ஊட்டிலயுமே நிறைய பேர் என்னோட வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஹோட்டல்லையுமே பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்குமே டிரைவர்ஸ் ரூம் இல்லைன்ட்டாங்க. பெட்ஷீட்டை மட்டும் வாங்கிட்டு வழக்கமான வண்டியிலே படுத்து தூங்க போறேன். வண்டிக்குமே வந்துட்டு நீட்டா படுத்து தூங்குறதுக்கு பெட்டையுமே ரெடி பண்ணியாச்சு. அடிக்கிற குளிருக்கு போத்தி படுத்தனா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு தெரியல. நானும் தூங்க போறேன், நீங்களும் தூங்குங்க. நாளை காலையில பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.